ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா சென்னை கூனி கருவாடு தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு நம்ம அந்த கருவாடை நம்ம வறுத்துக்கலாம். அதை ஏன் நம்ம வறுக்கிறோம்னாக்கா, அதை வறுக்கும் போது தான் அதில் இருக்கிற மண்ணெல்லாம் போகும். அதனால் நம்ம நல்லா வறுத்துட்டு நம்ம தண்ணியில் ஒரு 2 வாட்டி நம்ம வாஷ் பண்ணி இப்போ நான் வாஷ் பண்ண கருவாடு ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம் வாங்க. அதுக்கு நான் 2 தக்காளி, 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு நான் போட்டுக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் நல்லா வதக்க விடலாம். அது கூட நான் கருவேப்பிலை ஒரு கொத்து எடுத்து வச்சுருக்கேன், அதையும் அடுத்தது 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். நம்ம வெங்காயத்தோட மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளியை சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு, அதுக்கப்புறம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா அந்த எண்ணெயிலே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் நம்ம அலசி வச்சுருந்தா அந்த கருவாடை சேர்த்துட்டோம். கருவாடை சேர்த்துட்டு அந்த எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இதை நம்ம கொஞ்சம் தொக்கு மாதிரி செய்ய போகிறோம். அதனால் நான் தண்ணி கம்மியாகவே ஊற்றிருக்கேன். இது நல்லா கொதிக்கட்டும். வாசனை செமையாக இருக்குது. இப்போ கூனி கருவாட்டு தொக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது. ஆல்மோஸ்ட் இப்போது ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நம்ம தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரச சாதம் எல்லா சாதத்துலேயும் சாப்பிட்டா செமையாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னுடைய வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.